அதாவது 1922ல அமெரிக்காவில் சார்ல்ஸ் ஆஸ்பான் ஒரு விவசாயி இருக்காரு, ஃபார்மர் வந்து. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு ஒரு விக்கல் பிரச்சனை ஏற்படுது. என்ன அப்படின்னா, விக்கலுக்கு 2 தேதி சொல்லப்பட்டாலும், டயஃப்ரம்ல மசில் ஜர்க்னால ஏற்படுது, அல்லது ஃபுட் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர்னால ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னால, இவருக்கு நடந்தக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, ஒரு வெயிட்டை தூக்கும் போது கீழே விழுந்துறாரு. அதில் தலையில் அடிபட்டு பிரெயினில் ஒரு பிளட் வெசல் வந்து பிரெயினில் பர்ஸ்ட் ஆயிடுது. அது பர்ஸ்ட் ஆகிறதுனால அது ஹிக்கப் ரிஃப்ளெக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு நியூரலாஜிக்கல் ஃபெசிலிட்டி அதில் இருக்குது பிரெயினில். அது வந்து டேமேஜ் ஆயிடுது. அதனால் அவரால் அதை விக்கல் அவர் நிற்கலை. அவருக்கு விக்கல் நிற்காதனால 68 வருடங்களாக அவர் விக்கிட்டு இருக்கிறார். அதாவது விக்கல் வந்து அவருக்கு இருந்துட்டு இருக்குது, ஹிக்கப்ஸ் இருந்துகிட்டே இருந்தது விக்கல்கள். அப்போ 68 வருஷமா வந்து, ஆனால் 1922ல அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது டெக்னாலஜிக்கலி ஸ்பீக்கிங். அதனால அவர் வந்து ப்ரீதிங் கண்ட்ரோல், அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் வச்சுட்டு அவர் அதை சமாளிச்சிடுறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து நியூரலாஜிக்கல் டேமேஜை வந்து அவர் கிட்டத்தட்ட 68 வருடங்களாக சகிச்சுக்கிறாரு. அப்போ வந்து ஒரு டைம் விக்கல் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு 20 to 40 மினிட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துல அவ்வளோ விக்கல்கள், ஹிக்கப்ஸ் வந்து ஏற்படுது. அந்த விக்கல்களை வந்து அவர் 68 வருஷம் தாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவர் ஏன் அதை வந்து முன்னெடுக்கல, இல்லை அதை வந்து கண்ட்ரோலபிளாக இருந்ததுனால அவர் சமாளிச்சிட்டாரான்னு தெரியல. பட் அது ஒரு கஷ்டம் தான். பட் இது பிசிக்கலான விஷயம் இல்லையா? பிசிக்கலான விஷயம், நியூராலஜி இதெல்லாம் பிசிக்கலான விஷயமா இருக்கிறப்போ அதவே வந்து சரி பண்ணக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ வந்து இருக்கலாம். அப்பயே வந்து அவர் வந்து அதை சமாளிச்சிருக்க முடியுது. அப்படிங்கும்போது மென்டலாக இருக்கக்கூடிய எபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அதை வந்து எதை வைத்து சமாளிக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் தான் சமாளிக்கணும். அப்போ நம்ம எந்த ஃபிலாசபி, யாரை வந்து வர்ஷிப் பண்ணுறோம், யாரை வந்து எந்த தத்துவத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நடவடிக்கை, பிஹேவியர், வார்த்தைகள், சென்டென்ஸ் மேக்கிங் அல்லது வந்து உரையாடல்கள், காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுற விதங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு ஃபிலாசபி நம்பி தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அது சிஎஸ் லூயிஸ் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் இஸ் அ ஃபிலாசபர், வெதர் குட் ஆர் பேட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நல்ல ஃபிலாசபியா கெட்ட ஃபிலாசபியா அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட் செக்ஷனில் உதாரணத்தை சொல்ல போனால் அவ்வளவு மோசமான கமெண்ட்டுகள் வந்து மெஜாரிட்டியான கருத்துக்கள் வந்து அப்படிதான் இருக்கு. அது வந்து அதெல்லாம் கருத்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கருத்து இல்லை தான், பட் அது கெட்ட கருத்து நல்ல கருத்தும் இருக்கு, கெட்ட கருத்தும் இருக்கு. அப்போ என்ன பிலாசபிலேருந்து மக்கள் வந்து என்ன பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுடைய வளர்ப்பு அப்ரிங்கிங் எப்படி இருக்கு, அவர்களுடைய வே தே வேர் ட்ரீட்டட் சைக்கலாஜிக்கலி பை தி பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஒபீடியன்ஸ், கோஆபரேஷன் எப்படி இருந்திருக்குது, தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டாங்களா, அல்லது வந்து அதை வந்து கெட்ட வழக்கங்களை வந்து வளர்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறப்போ கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ மோசமான காமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்படுது. செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாருக்கும் பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனை படிக்கும்போது அவ்வளோ ரொம்ப மோசமான ஒரு விட்ரியாலிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாராட்டுகள் ரொம்ப கம்மி தான். அதாவது எப்படி வந்து நல்ல விஷயங்கள் உலகத்தில் கம்மி தான், கெட்ட விஷயங்கள் அதிகம்னு சொல்லும் போது மோசமான விஷயங்கள்லாம் வந்து அப்யூசிவா வல்கரான லாங்குவேஜ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பாராட்டுக்கள் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஃபிலாசாபிக்கலாக எப்படி நம்ம அதை சிங்கிள் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன தத்துவத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், என்ன தத்துவத்தை நம்புகிறார்கள், உருப்படியான ஒரு விஷயங்களை படிக்கிறதில்ல, ஏதோ அறகுறையான விஷயங்களை பார்த்துட்டு இன்டர்நெட்டில் ஒழுங்கான ஆய்வு ரிசர்ச் பண்ணாமல் வந்து காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கலி என்ன பேக்ரவுண்ட் தெரியாது, எது கருத்து இல்லை எது நல்ல கருத்து, எது கெட்ட கருத்து அப்படிங்கிற ஒரு வித்தியாசங்கள் தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மனிதர்கள் வந்து அது குறிப்பாக இளைஞர்கள் செய்யும் பொழுது, அதாவது வயதானவர்களே செய்கிறார்கள், ஆனால் இளைஞர்கள் செய்யும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் வந்து எல்லாம் மாறிடும் நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி கிடையாது. தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத் ஆஃப் லைஃப்பை மாற்றாமல், தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடை மாற்றாமல், மென்டல் கெப்பாசிட்டியை வந்து டியூன் பண்ணிக்காமல் பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து மாறாது. அது வந்து ஒருபோதும் மாறாது. அது பேரண்ட்ஸ் வந்து உற்று கவனிக்கணும். அந்த வளர இளைஞர்கள் வந்து உற்று கவனிக்கணும். தங்கள் என்ன இன்டர்நெட்டில் என்ன வாசிக்கிறாங்க, புத்தகங்கள் என்ன வாசிக்கிறாங்க, புத்தகங்களை வாசிக்கிறது இன்டர்நெட்டில் வாசிக்கிறதும் கரெக்டாக இருக்குதா, மெயின் ஸ்ட்ரீம் புத்தகங்களில் புக்ஸை படிக்கிறாங்களா, அதில் வந்து இன்டர்நெட் வந்து அது எந்த அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி சொல்லுது, யூடியூபாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், இதெல்லாம் நம்புறது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டாரியன்ஸ், ஃபிலாசபர்ஸை நம்பி படிக்கும் பொழுது தான் இவைகளெல்லாம் குழப்புகிறதா இல்லையா, ஸ்டாண்டர்டாக நம்பலாமா வேணாமா, எந்த கருத்தை நம்பணும் எந்த கருத்தை நம்பக்கூடாதுங்கிற ஒரு வித்தியாசம் ஏற்படுது மனித மனங்கள் இல்லையா? அப்போ மனம் சார்ந்த விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, பெருமை, கீழ்ப்படியாமல் தங்களுடைய ஈவல் குணத்தை வந்து வெளிக்காட்டுவது அப்படிங்கும்போது அவர்களை தான் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்.
லாங்குவேஜ் டீசெண்டான லாங்குவேஜ் பேசாமல் தங்களுடைய சென்டென்ஸ் மேக்கிங்கை வந்து டியூன் பண்ணிக்காம ரிஃபைன் பண்ணிக்காம அப்படி பேசும்பொழுது அவங்களுடைய தரம் தாழ்ந்து நடக்கும் பொழுது அவங்களுடைய தரத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். அதை அடுத்தவங்களை காயப்படுத்த அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவர்களையே அவர்கள் காயப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களால் ஒரு ஒரிஜினல் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க முடியறதில்ல. அப்படியே வச்சிருந்து அவங்க அதை வெளிக்காட்டினாலும் விட்ரியாலிக் லாங்குவேஜ் வெளிக்காட்டினா என்ன பண்ணுறாங்கன்னா, விட்ரியாலிக் மீன்ஸ் வல்கர், மோசமான லாங்குவேஜ் ஸ்டைல், அதாவது அவங்களுடைய மோசமான வேர்ட்ஸ், இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா அவர்கள் வந்து அவருடைய தங்களை டியூன் பண்ணிக்காம வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் காட்டுது. இது யாரையும் வந்து காயப்படுத்துகிற விஷயம்லாம் கிடையாது. அவர்களே அவர்கள் காயப்படுத்தி கொள்கிறார். அடுத்தவர்களை காயப்படுத்துறது வந்து ஒரு ஃபிலசாபிக்கலி பயஸ், அதாவது ஃபிலசாபிக்கலி பயஸ்டா இருக்கக்கூடியவங்க வேற, ஃபிலசாபிக்கலி அன்பயஸ்டா இருக்கக்கூடியவர்கள், அது ஃபிலசாபிக்கல் சைக்கலாஜிக்கலி பேலன்ஸ்டான மனநிலை இருக்கிறவர்கள் அதை காயப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது மனதளவுக்கு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் இல்லையா நம்ம. அப்படி இருக்கும்போது அதை காயப்படுத்துறதாக எடுத்துக்கவே முடியாது. பட் அவர்களே அவர்கள் காயப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை வந்து பேலன்ஸ்டா பார்க்காதவங்க தாங்கிக் கொள்ளுகின்ற கெப்பாசிட்டி மெச்சூரிட்டி உள்ளவங்க தாங்கிக்குவாங்க. மித்தவங்கலாம் தாங்கிக் கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அவர்களுக்கு வந்து அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கமெண்ட் பண்ணுகிறவர்கள் மாற்றிக்கணும். அதாவது பிசிக்கலாக இருக்கிற விஷயங்களையே வந்து சமாளிக்கும் பொழுது ஒருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது அல்லது அதை சகித்துக் கொள்ளும் பொழுது மென்டலாக இருக்கிற விஷயங்களை மாற்றிக்க முடியாமல் ஒன்றும் கிடையாது. மாற்றம் என்பது, முன்னேற்றம் என்பது அவர்களுக்குள்ளாக உண்டாகுங்கிறது தான் கிறிஸ்தவம் காலங்காலமாக சொல்லுது. இதைத்தான் கிறிஸ்தவ மிஷினர்கள் முன்னெடுத்தாங்க. குறிப்பாக இந்தியாவில் முன்னெடுத்து நல்ல பிஹேவியரல் பேட்டர்ன் வளர்த்து விடணும், எஜுகேட் பண்ணணும், லிட்ரஸி அதிகரிக்கணும், ஜென்டில்மேன்லி பிஹேவியரை வந்து ஊக்குவிக்கணும். கிறிஸ்து எப்படி பிஹேவ் பண்ணாரு, அது வந்து எப்படி வாழணும் மனுஷங்கன்னு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினாரோ அதை இப்போ பின்பற்ற வேணும். எப்படி அவர் ஃபாலோ மீன்னு சொன்னாரோ கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து, அதை ஃபாலோ பண்ணால் அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து ரொம்ப டீசெண்டாக ஜென்டலாக டிக்னிஃபைடாக இருக்கும். ஒரு சரியான கருத்து சொல்லும் பொழுது அதுக்கு மறு கேள்விகள் எழுப்பி அதை வந்து பதில் வாங்கக்கூடிய ஒரு ஹானஸ்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர்களை தான் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் சர்வாதிகாரம் இல்லையா. இப்போ ஒரு ஹிட்லரை வந்து சீமான் திருப்பி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அவர் யாருனால ஈர்க்கப்பட்டிருக்கிறார் இல்லையா. அது ஒரு வரி தானே சொன்னார், அந்த வரியை பிடிச்சிட்டு ஏன் வந்து பேசணும், அது வந்து ஹிட்லரை ஃபாலோ பண்ணுறது எப்படி அர்த்தமாகும் அப்படின்னா, ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது எந்த கான்டெக்ட்ல சொன்னார், ஹிட்லர் யாருக்கு எதிராகவே இருந்தார், யூதர்களுக்கு எதிராகவே இருந்தார், ஒரு இனத்தை அழிக்க வேணும் என்ற ஒரு கொடூர உள்ளத்தோடவே இருந்தார். அப்போ எந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னாரோ அதைத்தான் எடுத்து, கவர்ச்சியை பார்த்து ஏமாறக்கூடாது, கருத்தை பார்த்து வாக்களிக்கணும் அல்லது வந்து பின்பற்றணும்னு சொன்னால் அது அவர் வந்து சோஷியல் டார்வினிசமை ஃபாலோ பண்ணி அந்த கெட்ட கருத்தை ஃபாலோ பண்ணி அத்தனை பேரை கொண்டு குவிச்சாரு. அப்போ அந்த கருத்து தான் அவருக்கு கருத்தாக தெரியுது. அந்த கருத்துக்கு எதிராக இருக்கவங்க கவர்ச்சியான ஆளுக்கு மாதிரி அவருக்கு தெரியுது. அது அவருடைய தவறான பார்வை, ஹிட்லரோட தவறான பார்வை. அதை கோட் பண்ணி சீமான் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போ சீமான் தவறான பார்வையில் தான் இருக்காரு இல்லையா. ஐடியாஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ் இல்லையா. எல்லாருக்கும் எது வேணா யோசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, பேசுவதற்கு உரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா அதுக்குடைய கொடுங்கோல் ஆட்சிக்குடைய கான்சிக்வன்ஸ் என்ன? நல்லது பேசினா நல்ல கான்சிக்வன்ஸ், கெட்டது பேசினா கெட்டதுக்குடைய கான்சிக்வன்ஸ் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்படிதான் ஹிட்லர் வந்து ஃபேஸ் பண்ணி தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் இல்லையா. அப்போ அதை வந்து ஒரு வீர திருமகனாக பேசுவது அப்படின்றது, சீமான் போன்றவர் பேசுவது அது அபத்தமானது. அது வந்து அறியாமையின் உச்சம் அதெல்லாம். அதனால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது, பேக்ரவுண்ட்ல சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். சும்மா யாரு சொன்னாலும் நல்லது சொன்னாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்லதுக்காக அவங்க சொன்னாங்களான்னு முதல்ல பார்க்கணும். அந்த கான்டெக்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடி பார்க்கணும், பேக்ரவுண்ட் ஆஃப் த ஹிஸ்டரி பார்க்கணும். அப்போ அவர் கொடுங்கோலான ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னெடுப்பை ஹிட்லர் முன்னெடுத்து ஒரு குரூப்பான மக்களையே கொல்லணும்னு நினைச்சு வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த கருத்தை தானே சொல்லியிருப்பாரு, அந்த மீனிங் தானே சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த மீனிங் எடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. அந்த உதாரணத்தை எல்லாவற்றுக்கும் அப்ளைக்கபிளாக இருக்காது, அப்ளை பண்ணக்கூடாது. அது தவறான இன்டர்பிரிட்டேஷன், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இல்லையா. அது எக்ஸாம்பிளரியான ஒரு லைஃப் கிடையாது, அது உதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது ஹிட்லரோடது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இளைஞர்கள் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற முதல்ல கவனிக்கணும். எல்லாருமே நன்மையான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் விவசாயம் பண்ணி காப்பாற்றிடுவோம், நல்லா ஆட்சி கொடுத்துருவோம்னு சொல்லி தான் வருவாங்க. ஹிட்லரும் அப்படிதான் வந்தார். அப்போ அதனால அனுமதிச்சா என்ன ஆகும்? கொடுங்கோலான ஆட்சியில் டொட்டாலிட்டேரியன் ரெஜிம்ஸை வந்து அனுமதிச்சா என்ன ஆகும்? மாசியதோங் போன்ற ஆளுகளை வந்து அனுமதித்ததுனால என்ன நடந்துச்சு? ஹிட்லர் போன்ற ஆளுகள், முஸ்ஸோலினி போன்ற ஆளுகளை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதுனால அவர்களே அதுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. சொந்த காசுல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொந்த காசுல சூனியம் வச்ச கதை தான் அதெல்லாம். ஜெர்மனியில் நடந்துச்சு, சைனாவில் நடந்துச்சு, ரஷ்யாவில் நடந்துச்சு இல்லையா, உகாண்டாவில் நடந்துச்சு, வெனிசுவேலாவில் நடந்துச்சு. அதனால இது வரலாறு படிக்காதவர்கள் பேசுவது குறித்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. பட் அவர்கள் வரலாறை படிக்க வேணுங்கிற ஆர்வமாக இருக்கணும்.
தெரிந்தவர்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர்களும் படிக்க மாட்டார்கள், நல்லதுன்னு சொல்லிடவும் கூடாது. அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. நல்லதுங்க எப்படியுமே நல்லதை சொல்லி தான் ஆகும். யாராவது ஒருத்தர் நல்லதுங்கிறத சொல்லி தான் ஆகணும். அப்போது அவர்களுக்கும் சேர்ந்து அந்த கமெண்ட்ல மோசமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோம், சேர்த்து தான் பேசுகிறோம். அவர்களையும் காப்பாற்றப்பட வேணும், அவர்களும் சிக்கலில் மாட்டிக்கூடாது, கவர்ச்சியில் போய் பொய்யான தகவல்களை பரப்புகிறவர்களை நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையை சொல்கிறோம். பொய்யான தவறுக்கு எதிராக, கெட்ட ஃபிலாசபிக்கு எதிராக நல்ல ஃபிலாசபி சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பெரும்பாலும் வந்து அறியாமல் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ரீடர்ஸோ ஜென்டில்மென்லி பிஹேவியரோ கிடையாது. மைனாரிட்டி தான் அதில் டீசெண்டாக கேள்வி கேட்குறாங்க, டீசெண்டாக பதில் வாங்குறாங்க, டீசெண்டாக அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஷேர் பண்ண முடியுது. பெரும்பாலான மெம்பர்ஸ் வந்து காமெண்டர்ஸ் வந்து அதில் காமெண்ட்ஸில் வந்து வல்கரான பிஹேவியர் தான் வெளிப்படுத்துகிறாங்க. அது அவர்களுடைய அதாவது அன்ரிஃபைன்டு அதாவது அன்டிக்னிஃபைடு பிஹேவியரை தான் அது காட்டுது. அது அவர்களுக்கு தான் வந்து அசிங்கமே ஒழிய அவர்களுடைய அப்யூசிவ் லாங்குவேஜ், அவருடைய வல்கர் குவாலிட்டி தான் காட்டுது, வல்கரான வே ஆஃப் லைஃப் தான் காட்டுதே ஒழிய நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம நல்ல கதை தொடர்ந்து சொல்லுவோம்.